எனக்கு அப்பவே தெரியும்டா. நீயும் நிலவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சோழன் இருந்துட்டு நிலவை வந்து சமாதானம் பண்ணுறாங்க. கொஞ்சம் யோசி நிலா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் நல்லா யோசிச்சுட்டேன்னு சொல்லேன். எனக்கு இந்த வீடு சுத்தமாக பிடிக்கல. அதே மாதிரி அந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வர்றது அதை விட சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீங்கள் யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க? இப்படியெல்லாம் பண்ண நான் சந்தோஷப்ப இருப்பேன்னு யார் உங்களுக்கு சொன்னாங்க? இதில் எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. கடன் வாங்கி நீங்கள் கஷ்டப்படுவீங்க. நைட்டு பகலன்னு பார்க்காம கார் ஓட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை அடைச்சிட்ருப்பீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. ஆனால் நான் மகாராணியாட்டம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கனவா? எனக்கு உங்கள் மேலே லவ் இல்லையா? உங்களுக்கு என் மேலே லவ் இருக்குது. எங்கள் அப்பா சொன்னதுக்காக நீங்களும் எனக்காக யோசிச்சு கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அது எனக்கு புரியுது. ஆனால் கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணுறதுல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை. நீங்கள் கொடுத்த டோக்கன் அட்வான்ஸை வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது அது வந்து நிலா ப்ளீஸ் சொல்லேன், உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. நடங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நிலா, உனக்கு ஒவ்வொன்றும் நான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த அளவுக்கு நான் உன்னை விரும்புகிறேன் நிலா. எனக்கு தெரிச்சோலன் நீங்கள் எந்த அளவுக்கு என்னை விரும்புகிறீங்கன்னு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்காக நீங்கள் கடன் வாங்கி செய்வீங்க, அதை நான் வேடிக்கை பார்த்துட்ருக்கணுமா? இது ரொம்ப நல்ல கதையெல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் பண்ணது தப்புன்றியா? ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அவர் சொன்னன்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு சோழன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. திரும்பவும் அதே விஷயத்த பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நான் காரை விட்டு இறங்கி குதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ நிலா, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசலை, இனிமேல் இப்படி நடந்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சேரன் இருந்துட்டு நிலாவும் சோழனும் தனி வீடு பார்த்துட்டாங்க. அங்கே போயிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு பாக்ஸில் சில தட்டு பாத்திரம் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியும் பல்லவனும் வராங்க. என்னென்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். சோழன் நிலாவும் வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்கல்ல, வேறு வீட்டுக்கு போடுறாங்களா, அந்த வீட்டில் சில பாத்திரங்கள்லாம் தேவைப்படுது. அதனால தான்டா அவங்க நிலா வாங்கினது எங்கள் வீட்டில் இருந்த கொஞ்சம் சாமானம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் பேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க. அதில் இந்த பழைய பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போவான்னு நீ நினைக்கிறியான்னு? ஆமாம், இல்லை அவங்க புது பாத்திரம் வாங்கிப்பாங்கல்ல. டே பாண்டி, நம்ம அவங்களுக்கு கிச்சன் ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்துடலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணே, வாங்கி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நிலாவும் சோழனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னப்பா வந்துட்டிங்களா, வீடு உனக்கு பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அண்ணன், நாங்கள் வீடு பார்க்க போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ப்பா, சோழன் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா ஏங்க அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடு நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் இல்லையே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 ரூம் இருந்துச்சு, ஹால் இருந்துச்சு, பாத்ரூம் அங்கேயே தான் இருந்துச்சு, கிச்சன் தனியாக இருக்குது, பூஜை ரூம் தனியாக இருக்குது, இப்படி எல்லாமே தனித்தனியாக தானே இருக்குது, அது ஏங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்போ நீங்களும் கூட இருந்தீங்களா, நானும் அவனும் சேர்ந்து தானே வீடே பார்த்தோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பல்லவா, உனக்கு இந்த வீடு தெரியுமாடா? இல்லை நீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அண்ணா சொல்லி கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைண்ணே, நானும் சொல்லணும் எங்கேயும் போக மாட்டோம், இதே வீட்டில் தான் இருப்போம், எனக்கு அந்த வீடெல்லாம் செட் ஆகாதானே, எனக்கு அந்த வீடே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே மற்ற பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்ததான், டி சோழா என்னாச்சுடா, நிலா வேறு ஒரு மாதிரியே பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் நிலாவும் கூப்பிட்டு சோழனை உள்ளே கூப்பிடுறாங்க. சோழனும் உள்ளே போயிடுறாங்க. சோழன் உள்ளே வந்த உடனே கதவை வந்து தாப்பால் போடுறாங்க. ஐயோ, இவ எதையாவது கொண்டு அடிக்குவா போல இருக்கே அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போடுறாரு. அதுக்கடுத்து சோழன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சோழன், இந்த வீட்டையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடுனா இது வீடு மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் இருக்கிற பல்லவன், பாண்டி, அங்கிள், சேரனன்னு இப்படி எல்லாரையும் பிடிச்சிருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன். எனக்கு தனி வீடு, பெரிய வீடு இந்த மாதிரியெல்லாம் நான் எதுவுமே என்றைக்குமே எதிர்பார்த்ததே இல்லை. அதுவும் கடன் வாங்கி இவ்வளோ காசை கடன் வாங்கி நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா, அவ்வளோதெல்லாம் தேவையே இல்லை. இதே நமக்காக ஒரு ஃப்ளாட்டு, ஒரு வீடோ வாங்கினா அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்.
ஆனால் தேவையில்லாமல் நம்ம 2 மாதமோ 3 மாதமோ தங்குறதுக்காக எதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அங்கே இருக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எங்கள் அப்பாவுக்கு சில விஷயங்கள் பிடிக்கல தான். இந்த வீட்டில் சரியாக பாத்ரூம் இல்லை, கிச்சன் தனியாக இல்லை, அதுக்கு அடுத்ததாக சரியாக வீடு கூட இல்லை. அவருக்கு எல்லாமே புரியுது, எனக்கும் புரியுது சோழன். ஆனால் என்னோட சந்தோஷம் எதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்காக நீங்களோ உங்களுக்காக நானோ மாறவே முடியாது சோழன். அவரோட ஆசை நீண்டுக்கிட்ட போயிட்டே இருக்கும். அவரோட ஆசைக்கெல்லாம் நம்ம ஆளாக முடியாது. சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போயிட்டு டோக்கன் அட்வான்ஸு எப்படியாவது வாங்கிட்டு வர வழியே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. என்ன நிலா இவ்வளோ நேரம் பாசமாக பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்னடானா இவ்வளோ கோவமாக பேசுகிற? இங்கே பாருங்க சோழன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ நான் சாஃப்டாகவே பேசினேன். இல்லாட்டி வேறு மாதிரி தான் நான் பேசியிருப்பேன். அதனால் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. போயிட்டு டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நிலா சோழன் வெளியே வராங்க. சோழன், எனக்கும் வேலை இருக்குது, நான் ஆட்டோ புக் பண்ணிட்டேன், அதனால் ஆட்டோவும் இப்போ வந்துடும். அண்ணன் எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவளுக்கு அந்த வீடு சுத்தமாக பிடிக்கவே இல்லைடா, என்ன ஆனாலும் சரி இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு அவள் முடிவோடு இருக்காடா. மற்றவங்க ஆசைக்காக நம்ம கடங்காரங்களை ஆகக்கூடாதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன், கடைசியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இவன் என்னடா சொன்னான்? இவன் தேவையில்லாமல் வீடு பார்த்துட்ருக்கான். எப்படி இருந்தாலும் அவங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்கன்னு அண்ணன் கன்ஃபார்மாக சொல்லிச்சு. ஏன் பெரிய அண்ணன் கூட அதை தான் சொல்லிச்சு. அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிடுறாங்க. அண்ணன், இவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க, ஆனால் நீயும் இவங்களோட சேர்ந்துட்டு இல்லை. இல்லைடா, என்னதான் இருந்தாலையும் நிலாவுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போக மனசு வராதில்ல, அதுதான்டா நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம சேரேன்னு ஒரு வழியாக அப்படியே மாற்றி பேசிடுறாங்க. சோழன் கடுப்பாகி டோக்கன் அட்வான்ஸை வாங்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.